அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் அரசு மருத்துவமனையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 50 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே 50 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டும் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். விவரங்களை வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய 51 பேர் இதுவரை பலியாகியுள்ளார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் சேலம் அரசு மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் அருந்திய 47 பேர் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை வரை 10 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது இன்று காலை முதல் தற்போது வரை 6 நபர்கள் அடுத்தடுத்து பலியாகியிருக்கிற சோகம் தற்போது நிகழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த கள்ளச்சாராயம் அருந்திய விவகாரத்தில் பலியாளர் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து 3 பேரின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக சேலம் அரசு மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால்தான் அந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாகவும் மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதல் தற்போது வரை 6 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முதல் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்திய விவகாரத்தில் எண்ணிக்கை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.